எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நமது உடல் உறுப்புகளால் ஆனது. ஒவ்வொரு உறுப்பும் சரியான தன்மையில் இயங்கி அதன் உடல் சார்ந்த பணிகளை சரியாக செய்ய வேண்டுமெனில் அவ்வுறுப்பிற்கான இயக்க ஆற்றல், அதாவது உயிர் ஆற்றல் என்பது நிறைவான தன்மையில் வழங்கப்பட வேண்டும். ஒரு உறுப்பு அதனுடைய பணியை சரியாக செய்யாமல் போகும்போதுதான் நமக்குள் ஒரு சுகவீனம் அல்லது ஒரு நோய்த்தன்மை என்பது ஏற்படுகிறது. ஒரு உறுப்பு அதனுடைய பணியை சரியாக செய்யாமல் போவதற்கு ஒரு பொதுவான மற்றும் அடிப்படை காரணம் என்னவெனில், அந்த குறிப்பிட்ட உறுப்பிற்கான உயிராற்றல் முழுமையாக சென்றடையாமல் இருப்பதுதான். அதாவது உயிராற்றல் அந்த உறுப்பை சென்றடைவதில் நிலவக்கூடிய தடைகள், குறைபாடுகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகள் தான் அந்த உறுப்பு அதன் பணிகளை சரியான தன்மையில், நிறைவான தன்மையில் செய்ய முடியாமல் போவதற்கான காரணம். ஆக நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் காரணம் நம்முடைய உறுப்புகளுக்கான உயிராற்றல் குறைவுபடுவதுதான், தடைபடுவதுதான் என்பதை நாம் இங்கே மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். அடுத்து, நமது உயிராற்றல் நமது உடல் உறுப்புகளின் ஊடாக பரவி இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிராற்றலின் இந்த பரவல் இயக்கத்தில் நிலவக்கூடிய ஒழுங்கை பற்றிய புரிதலும் ஞானமும் அக்குபங்சர் மருத்துவ அறிவியலில் நிறைவாக உள்ளது. அதன் அடிப்படையிலான ஒரு சிறு விளக்கம் என்னவெனில், நமது உயிராற்றலானது நமது முக்கியமான உடல் உறுப்புகளான கல்லீரல், இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள் ஆகிய இந்த 5 உறுப்புகளின் ஊடாகவே பிரதானமாக நமது உடலுக்குள் பரவுகின்றது. இந்த 5 உறுப்புகளின் உதவியோடு தான் மற்ற உடல் உறுப்புகளுக்கும் உடல் அங்கங்களுக்கும் உயிராற்றலானது பரவுகிறது. ஒவ்வொரு உறுப்பும், நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் இந்த வகையில்தான் அவைகளின் இயக்கங்களுக்கான உயிராற்றல்களை பெற்றுக்கொள்கின்றன என்பதை மிக முக்கியமாக நாம் இங்கே புரிந்து கொள்வோம். அடுத்த புரிதல், நமது உயிராற்றல் உடலுக்குள் உறுப்புகளின் ஊடாக பரவுகிறது என்று பார்த்தோம். அவ்வாறு பரவக்கூடிய அந்த இயக்கமானது ஒரு சுழற்சியாக நம்முடைய உடலுக்குள் நடைபெறுகிறது. சைக்கிள் என்று சொல்வார்களே, அதுபோல ஒரு சுழற்சியாக நம்முடைய உடலுக்குள் நடைபெறுகின்றது. அந்த சுழற்சியானது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி நம்முடைய கல்லீரல், இதயம், மண்ணீரல், நுரையீரல், சிறுநீரகங்கள் ஆகிய இந்த 5 உறுப்புகளின் ஊடாக நம்முடைய உடலுக்குள் நடைபெறுகின்றது. நமது உயிராற்றலின் இந்த சுழற்சி இயக்கம்தான் நம்முடைய உடலின் அனைத்து விதமான இயக்கங்களுக்கும் ஆதாரம். இந்த 5 உறுப்புகளுக்கிடையே நடக்கும் உயிராற்றல் சுழற்சி நல்ல முறையில் நடந்தால்தான் நம்முடைய ஆரோக்கியம் நிறைவான தன்மையில் இருக்கும். ஏனென்றால் இந்த சுழற்சியின் அடிப்படையில் தானே நம்முடைய பிரதான உறுப்புகளும், அந்த பிரதான உறுப்புகளின் ஊடாக மற்ற உறுப்புகளும் அவைகளின் இயக்கங்களுக்கான உயிராற்றலை பெறுகின்றன. இன்னும் இதனை சற்றே விளக்கமாக நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய கல்லீரலுக்கும் இதயத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு உறவு இருக்கிறது, ஒரு பாலம் போன்று என்று புரிந்து கொள்வோம். இந்த தொடர்பின் வழியாகத்தான் கல்லீரலிலிருந்து உயிராற்றல் இதயத்திற்கு வருகின்றது. அதாவது இதயம் இயங்குவதற்கான உயிராற்றல் கல்லீரல் மூலமாகத்தான் இதயத்திற்கு வருகிறது என்று புரிந்து கொள்வோம். அடுத்து அப்படியே தொடர்ந்து நம்முடைய இதயத்திற்கும் மண்ணீரலுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கின்றது. இந்த தொடர்பின் வழியாகத்தான் மண்ணீரலுக்கான உயிராற்றல், அதாவது மண்ணீரல் இயங்குவதற்கான இயக்க ஆற்றல் இதயத்திடமிருந்து வந்து சேர்கின்றது. அதே போல மண்ணீரலுக்கும் நமது நுரையீரலுக்கும் இடையே, நுரையீரலுக்கும் சிறுநீரகங்களுக்கும் இடையே மற்றும் சிறுநீரகங்களுக்கும் கல்லீரலுக்கும் இடையே நேரடியான தொடர்புகள் இருக்கின்றன. இந்த தொடர்புகள் மூலம்தான் உறுப்புகளுக்கிடையேயான உயிராற்றல் பரவலும் சுழற்சியும் நடைபெறுகின்றது. இதனை அக்குபஞ்சர் மருத்துவத்தில் உற்பத்தி சுழற்சி, அதாவது ஜெனரேட்டிவ் சைக்கிள் என்று சொல்வார்கள். அதே போல நமது கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு இருக்கின்றது. மண்ணீரலுக்கும் சிறுநீரகங்களுக்கும் இடையே நேரடி தொடர்பு இருக்கின்றது. அதே போல சிறுநீரகங்களுக்கும் இதயத்திற்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு இருக்கின்றது. இதயத்திற்கும் நம்முடைய நுரையீரலுக்கும் இடையே மற்றும் நம்முடைய நுரையீரலுக்கும் கல்லீரலுக்கும் இடையே நேரடியான தொடர்புகள் இருக்கின்றன. இதனை அக்குபஞ்சர் மருத்துவத்தில் கட்டுப்படுத்தும் சுழற்சி, ஒழுங்குபடுத்தும் சுழற்சி என்றெல்லாம் சொல்வார்கள். அக்குபஞ்சர் படித்திருப்பவர்களுக்கு இது தெரியும். அதாவது உயிராற்றலானது எந்தெந்த உறுப்புகளின் ஊடாக எந்தெந்த உறுப்புகளை வந்தடைகின்றது என்பதை பற்றிய ஒரு ஆழமான புரிதலை அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகள் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் இங்கே என்ன புரிந்து கொண்டு வருகின்றோம் என்றால், முதலில் நமது உடலுக்குள் உயிராற்றலானது உறுப்புகள் மூலமாக பரவுகிறது என்று புரிந்து கொண்டோம். அதில் எந்தெந்த உறுப்புகள் பிரதானமாக ஈடுபட்டிருக்கின்றன என்பதையும் புரிந்து கொண்டோம். இரண்டாவது, அந்த பரவல் ஒரு சுழற்சி இயக்கமாக நடைபெறுகிறது என்று புரிந்து கொண்டோம். மூன்றாவதாக,
அந்த சுழற்சி இயக்கத்தில் உறுப்புகள் எந்தெந்த வரிசையில் பங்கேற்கின்றன, அதாவது எந்த உறுப்பிடமிருந்து எந்த உறுப்பிற்கு உயிராற்றல் வந்து சேர்கின்றது என்பதை அறிந்து கொண்டோம். இவைகளையெல்லாம் ஏன் அறிந்து கொண்டோம்? நமது உடல் உறுப்புகள் அவைகளின் இயக்கங்களுக்கான ஆற்றலை எப்படி பெறுகின்றன என்பதை முறைப்படி தெரிந்து கொள்வதற்காக. ஏற்கனவே சொன்னபடி நமக்கு ஒரு நோய்த்தன்மை ஏற்படுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம். நமது உறுப்புகள் இயங்குவதற்கான உயிராற்றல் சரியாக கிடைக்காமல் இருப்பது தானே. அப்படியெனில் எந்த உறுப்புக்கு எந்த உறுப்பிடமிருந்து எந்த தன்மையில் அந்த உயிராற்றல் வருகின்றது என்று தெரிந்திருந்தால் தானே அதனை சரி செய்வதற்கான வேலைகளை நாம் செய்ய முடியும். ஒரு உதாரணம் மூலம் இதனை நாம் புரிந்து கொள்வோம். ஒருவருக்கு கல்லீரல் சார்ந்த ஒரு நோய்த்தன்மை ஏற்பட்டிருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அதாவது அவரின் கல்லீரல் அதன் பணிகளை சரியாக செய்யவில்லை என்று தானே அதற்கு அர்த்தம். அப்படியானால் கல்லீரல் ஏன் அதன் பணிகளை சரியாக செய்யவில்லை? அதன் இயக்கத்திற்கு தேவையான உயிராற்றல் முழுமையாக அந்த உறுப்புக்கு வந்து சேரவில்லை. அதைத்தானே நாம் இங்கே புரிந்து கொண்டு வருகின்றோம். இப்போது கல்லீரலுக்கு ஏன் உயிராற்றல் முழுமையாக முறையாக வந்து சேரவில்லை என்பதுதான் கேள்வி. இதற்கான பதில் என்ன? கல்லீரலுக்கு சிறுநீரகத்திடமிருந்து தானே உயிராற்றல் வர வேண்டும். இப்போது கல்லீரலை விட்டுவிட்டு நாம் சிறுநீரகத்தை தான் சோதிக்க வேண்டும். சிறுநீரகத்திற்கும் கல்லீரலுக்குமான உயிராற்றல் தொடர்பு பலகீனமாக இருக்கலாம், அல்லது சிறுநீரகத்துக்கு நுரையீரலிடமிருந்து உயிராற்றல் வராமல் இருக்கலாம். ஏனென்றால் சிறுநீரகத்துக்கு முன்னர் நுரையீரல் இருக்கிறது. நுரையீரலிடமிருந்து தான் சிறுநீரகத்துக்கு உயிராற்றல் வர வேண்டும். ஆக சிறுநீரகத்துக்கே நுரையீரலிலிருந்து உயிராற்றல் வராமல் இருக்கலாம். இதுபோல ஒவ்வொரு உறுப்பாக நாம் சோதித்து கொண்டே போனால் நிச்சயமாக உயிராற்றல் எங்கே தடைபட தொடங்கி இருக்கின்றது, ஏன் தடைபட்டிருக்கின்றன என்பவைகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு நாம் ஒரு நிலையில் கல்லீரலுக்கான உயிராற்றலை சீர்படுத்திவிட முடியும் தானே. இங்கே என்ன செய்கின்றோம்? ஒரு நோய்த்தன்மையின் மூலத்தை தேடி அடைகின்றோம். அந்த மூலம் நோய்த்தன்மைக்கு ஏன் காரணமாக அமைந்தது என்பதையும் நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். அதற்கான கோட்பாடுகளும் விளக்கங்களும் அக்குபங்சர் மருத்துவ முறைகளில் உண்டு. ஆக அக்குபங்சர் மருத்துவம் என்பது ஒரு சாதாரண மருத்துவம் அல்ல. அது நமது உடலின் மறைவான ஆற்றல்களை பற்றிய தெளிவான வரையறைகளை கொண்டு, முக்கியமாக நோயறிதல் கோட்பாடுகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஞானம் மிக்க, உயிரோட்டம் மிக்க, மகத்துவம் நிறைந்த மருத்துவ முறையாகும். இந்த ஒரு கண்ணியத்தோடு தான் அக்குபங்சர் மருத்துவத்தை நாம் அணுக வேண்டும். அது சிகிச்சை செய்பவரானாலும் சரி, சிகிச்சை எடுத்துக்கொள்பவரானாலும் சரி. அக்குபங்சர் மருத்துவத்தை பற்றிய அடிப்படை தன்மைகளை அறிந்து கொண்ட நிலையில் அந்த மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துக்கொள்வது இன்னுமே துரிதமான மற்றும் உறுதியான நிவாரணங்களை ஒருவருக்கு தர முடியும். இறுதியாக ஒரு முக்கியமான புரிதல், நம்முடைய இயற்கைக்கு முரணான தவறான வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள் மற்றும் தவறான மனதின் தன்மைகளால் தான் நமது உடலுக்குள்ளே நிகழும் உயிராற்றல் பரவலில் தடைகளும் குறைபாடுகளும் ஏற்பட்டு நமக்கு நோய்கள் வருகின்றன. ஆக இயற்கைக்கு முரண்பாடு இல்லாத வாழ்வியல் என்பது என்ன, சரியான உணவு முறைகள் என்பது என்ன, நம்முடைய மனதை சரியான தன்மைகளில் எப்படி நிர்வகித்து கொள்ள வேண்டும் போன்றவைகளையும் நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அக்குபங்சர் மருத்துவ முறைகள் அதற்கான வழிமுறைகளையும் அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக நோய்கள் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ளவும், அப்படியே நோய்கள் வந்தாலும் அதனை முற்றிலும் இயற்கையான தன்மையில் முழுமையாக சுகமாக்கி கொள்ளவும் நாம் ஒவ்வொருவரும் அக்குபங்சர் மருத்துவத்தினுடைய ஞானங்களை அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது.